நினைப்பு உன் மனசுல இருந்தா அத அடியோட அழிச்சிரு. அது கனவுல கூட நடக்காது. நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மகேஷோட தான் நடக்கும். அந்த சிவனாண்டி தான் மகேஷ் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். கண்டிப்பா மகேஷ் திரும்பி வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இந்த மாதிரி தப்பா நினைக்கிறது நிறுத்து. உன் அம்மா சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் உன் கையில மோதிரம் போட்டுருவேன்னு நினைச்சேன். உனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணதே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மோதிரத்தை போடுவேன்? இப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு உன் அம்மா நினைக்கிறது அந்த சிவனாண்டியை ஜெயிக்கிறதுக்காக தான். அவன் முன்னாடி தான் மானத்தையும் கௌரவத்தையும் எழுந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நானும் அந்த ஆள் முன்னாடி எங்க அம்மா தோக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக ஏன் வாழ்க்கையை பணி வைக்க முடியுமா? அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. உன் அம்மா திடீர்னு அப்படி சொன்னதும் எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் எங்க அப்பா அவரு சொந்த ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியும். அதுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தாகணும். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த துக்கம் தாங்காம அவர் செத்து போயிட்டாருன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம். சாமுண்டீஸ்வரி அம்மாவாலதான் என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சோம். அப்பதான் ரேவதி இதெல்லாம் உண்மைன்னு நம்பி எங்க குடும்பத்துக்கே பணக்காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரேவதி கிட்ட இருக்கிற இறக்க குணத்தை பயன்படுத்தி எப்படியாவது மகேஷ்க்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக அவகிட்ட உங்க அம்மாவாலதான் மகேஷ்க்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பிரெயின் வாஷ் பண்ணி அவளுக்கு மகேஷ் மேல காதல் வர வச்சேன். இப்போ அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. ஓ, மாஸ்டர் பிளான் போட்டு இவ்வளவு வேலை நடந்திருக்கா? நான் தான் கிரிமினல் நினைச்சேன். போய் அந்த டேங்கை ஓபன் பண்ண. இதுலயே மகேஷ் இருக்கான். ஏய், டேங்க் ஓபன் பண்ண சொன்னல, போ. ஐயோ, மகேஷ் 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 கண்ணு திறந்து பாரு. மகேஷ் எந்திரி. மகேஷ் மகேஷ் நான் எப்படி இங்க வந்தேன்? ஏய், உன்னை என்னமோ நினைச்சேன். கழுத்து வரைக்கும் பட்டனை போட்டுக்கிட்டு பவ்யமா நடிச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நடிக்காதடா. இப்பதான் உன் அண்ணி நடிச்சு முடிச்சா, அதுக்குள்ள நீ ஆரம்பிக்கிறியா? நீ யாரு, உனக்கும் உன் அன்னிக்கும் என்ன உறவு இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும்டா. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சுடா. ரேவதி, என்ன முடிவெடுத்திருக்க? அம்மா, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்பா, ரேவதி, நல்லா யோசிச்சு சொல்லு. அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்பா. ரேவதி, அம்மாவுக்காக சம்மதம் சொல்லாத. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இல்ல சித்தி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன்.
என்னமோ என் பொண்ணு ஒத்துக்க மாட்டான்னு நக்கலா சொன்னியேடா. இப்போ மூஞ்சி எங்க கூட போய் வச்சுப்ப? என் பொண்ணுடா. என் மானம், மரியாதை, கௌரவம் எப்பவுமே காப்பாத்துவா. அப்பா, நான் நினைச்ச மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் பேர கார்த்திக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதை நான் கண்ணார பார்க்க போறேன் முருகா. பாரு பாரு, நல்லா பாரு. மாமா, விதிய பாத்தீங்களா? வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்த நான் வேலைக்காரனா இருக்கேன், வேலைக்காரனா வந்தவன் மாப்பிள்ளையாகிறான். இது உனக்கே நியாயமா? ஏங்க, இவங்க 2 பேரையும் மணமேடைக்கு கூட்டிட்டு போங்க. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். நீ உட்கார்ந்து வேடிக்கை பாரு. துப்பாக்கி நல்ல வேலை, அலாட்டா இருந்தா மயில் வாங்கணும். டிஷ் யார்கிட்ட? சபையை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அதேந்திரியாய நமஹ, ஓம் அநாதிநிதனாய நமஹ, ஓம் அனிருத்தாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அரவிந்தாய நமஹ, ஓம்